السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا. أما بعد، قال الله تعالى في شأن حبيبه: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آله وأصحابه سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم عليه. يا الله मेरे सिफत जहल का علمنا فينا كان يرسل புண்ணியத்திற்குரிய உலமாக்களே, குலஃபாக்களே, முஃமினீன்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பர்தாவில் இருக்கும் தாய்மார்களே, சகோதரிமார்களே, அனைவருக்கும் இஸ்லாத்துடைய காணிக்கை அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நமக்கு செய்த நிஅமத்துகளிலே மிகப்பெரிய நிஅமத் அல்லாஹ்வுடைய ஹபீபாகிய அஷ்ரஃபுல் ஹல்க் முஹம்மது முஸ்தஃபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் خير உம்மத்தாக இந்த உலகத்தில் அல்லாஹ் நம்மை பறக்க வச்சிருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ் சும்மா அல்ஹம்துலில்லாஹ். அது மட்டுமல்ல, அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ஹபீப் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வெளித்தோட்டம் உள்தோட்டம் தீனுல் இஸ்லாம், அது நம்ம வெளித்தோட்டத்திலும் உள்தோட்டத்திலும் அல்லாஹ் வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உச்சம் தலையிலிருந்து உள்ள கால் வரை அந்த உறுப்புகளில் என்ன இஸ்லாம் வெளியாட்டே இருந்தையோ அதே இஸ்லாம் தான் நம்மை வெளிக்காட்டிட்டே இருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இது கோடான கோடி அளவுக்கு கமால் உள்ளது. நம்ம நாக்கஸ் அங்கஸ் நம்மள எதுவும் சொல்ல முடியாது. இருந்தாலும் அந்த வெளிச்சம் தான். இந்த பெரிய டியூப்ல பல்புல வெளிச்சம் வருது. இந்த தூணல் சுற்றின சின்ன அதுல ஒரு சின்ன லைட் வருது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரியன் ஆயிரக்கணக்கான சூரியனோட பெரிய பிரகாசம். நம்ம ஒரு சின்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வெளித்தோட்டமான வாழ்க்கையில என்ன இருந்துச்சோ அந்த இஸ்லாம் தீனதான் நம்மகிட்ட கொடுத்து வச்சிருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். அதான் ஜமாத்துல் உலமா தலைவர் கண்ணியத்துக்குரிய பெரும் ஆலிம் அல்லாமா முத்தவஃபீர் முஃபஸ்ஸிருல் குர்ஆன் அவங்க ஓதுனாங்க. அலமு அன்னபிக்கும் ரசூலுல்லாஹ். அதுல எனக்கு பெரிய கைஃபியத் வந்துருச்சு. அல்லாஹ்வுடைய திருதூதர் உங்களிலேயே இருக்கிறேன்னு சொன்னா ஒவ்வொரு நகம் வெட்டுன விஷயத்திலும் கூட அதற்கு உதாரணத்தை சொல்லி காமிச்சிட்டாங்க. அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். மிகப்பெரிய ஒரு நசீஹத். நாம் அனைவரும் உம்மத்திமார்கள் தான். உம்மத்தின்னு சொன்னா என்ன மீனிங்? வாட் இஸ் த மீனிங்? உம்மத்தியோட அர்த்தம் என்ன? ரசூல் நுமா பாரசீல சொல்லுவாங்க. ரசூல் நுமா, ரசூலை காண்பிக்க கூடியவர். கண்மணியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி தொழுதாங்களோ அப்படியே தொழுது காட்டினார். அவங்க எப்படி அபராதங்களை வலாய் போதுனாங்களோ அப்படி ஓதி காண்பிக்கணுமா. அவங்க எப்படி நோம்பு வச்சாங்களோ அப்படி நோம்பு வச்சு காட்டுவாங்க. அவர் எப்படி தலைப்பா தாடி
நம்ம அது பிரதிஜை எடுக்கணும், முடிவெடுக்கணும். இதிலிருந்து நான் பரிபூர்ண முஸ்லிம் ஆகுவேன், இதிலிருந்து நான் பரிபூர்ண முஸ்லிம் ஆகுவேன். பரிபூர்ணமான முஸ்லிம் சொன்னாரு, எந்த ஃபர்லையும் விடாது, சுன்னத்தை விடாது, ஜமாத்தை விடாது, எந்த திக்ர் அவுராதுகளும் விடாது, துனியாவுடைய ஏது சுகல்கள் இருந்தாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்போ இந்த நேரத்தில் என்ன செஞ்சாங்க? இப்போ துஹா நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? துஹா சுன்னத்துல்லாஹ் நான் தொழுகட்டும். இந்த தஹஜ்ஜுத் நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? தஹஜ்ஜுத் தொழுதாங்க நானும் தொழுகட்டும். இப்படிப்பட்ட ஒரு உள்ளம் அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் நசீபாக்கணும். அதுதான் இந்த மீலாது ஃபங்க்ஷனால இவங்களோட மக்சத். அதுதான் மக்சதே மீலாத். கடவுளான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீலாத் எப்படி கொண்டாடுவது, இவ்வளவு நேரத்தை செலவு செஞ்சு, காசு செலவு செஞ்சு, இவ்வளவு தூரத்திலிருந்து பெரிய பெரிய உலமாக்கள் வந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து எதற்காக? நம்மை ஃபனா ஆக்கி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மை பக்கா ஆக்கணும். அதுக்கு ஃபனா ஃபிர் ரசூல்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? ஃபனா ஃபிர் ரசூலுடைய இப்திதாயி ஒரு மரஹல் இருக்கு, இந்தியாயி ஒரு மரஹல் இருக்கு. இந்தியாயி மரஹல் கிடைக்கணும். அது ஹகீகத்தே முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழங்கினாதான். அது பெரிய அவுலியாக்களுக்கு தான் முடியும். நம்ம இப்திதாயி மரஹலாவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபனா ஆகணும். என்ன? அது தன்னுடைய வார்த்தைகளை இல்லாமல் ஆக்கி ஸல்லல்லாஹு வார்த்தையை தன் வாயோட இருந்தது. ஃபனா ஃபிர் ரசூல். தான் கண்ணை கொண்டு பார்க்கறது நல்லதையும் பார்ப்பாங்க, சில நேரம் நஃப்ஸ் ஒரு கெட்டதையும் பார்ப்பாங்க. இந்த ரெண்டு நிலைமையை விட்டுறணும். இந்த ரெண்டு நிலைமையை விட்டுறணும். இந்த ரெண்டு நிலைமையை விட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கெட்டதை பார்க்கவே இல்லையே, அது நானும் இனிமேல் கெட்டதை பார்க்க மாட்டேன், நல்லது மட்டும்தான் பார்ப்பேன். அப்ப பார்வையுடைய விஷயத்தில் நீ ஃபனா ஃபிர் ரசூல் ஆயிடுச்சு. அல்லாஹ் தௌஃபீக் தருவானாக. ஆமீன். அதே மாதிரி கேட்கணுது, காலையை கண்டு கேட்கணுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்லது மட்டும் தான் கேட்டாங்க. புறம் பேசின கேட்க மாட்டேன், குறை சொல்ல கேட்க மாட்டேன், அர்த்த விளக்கத்தில் குறைகளை பேசின காது கொடுக்க மாட்டேன், அல்லாஹ்வுக்கு திருப்தியான மட்டும் நானும் இனிமேல் அப்படிதான் கேட்பாங்க சொல்லி முடிவெடுக்க அந்த மஜ்லிஸில் இருந்து அல்லாஹ் தௌஃபீக் தருவானாக. ஆண்களும் பெண்களும் இளைஞர்களும் வயசானவர்களும் அனைவரும் அப்பதான் எனக்கும் ஹஸரத்துக்கும் இந்த மஜ்லிஸுக்கு வந்ததுக்கு ஆகிரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு பார்க்கணும் நம்மளை கட்டிப்படும். அல்ஹம்துலில்லாஹ். நீ உம்மத்துக்கு நல்லது சொல்லிக் கொடுத்தாங்களே, என் உம்மத்துக்கு என் வஃபாத் செய்தி சொல்லிக் கொடுத்து அவனுக்கு நல்ல யாமத்து கொடுத்துட்டாங்களே, என் உம்மத்தை நீ நல்ல தஸ்கியா செஞ்சாங்களே, என் உம்மத்தை நீ நல்ல தர்பியத் பண்ணினாங்களே, அவங்க நம்ம பார்த்து சந்தோஷப்படணும். அல்லாஹ் தௌஃபீக் தருவானாக. நம்ம பயானுக்கு வேற எந்த பீஸும் இல்லை. நம்ம பயானு நம்முடைய இதுக்கு இது மட்டும்தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆகிரத்தில் பார்க்கணும், புள்ளா சொல்லி நம்ம வாழை புனையணும். அல்லாஹ் தருவானாக. அல்லாஹ் தௌஃபீக் தருவானாக. இதுக்காக தான் சபர் செய்யல. இதுக்காக நேற்று திருநெல்வேலி பேட்டையில் தான் மீலாது பையன் அதை முடிச்சு காயல்பட்டு போயிடுச்சு. அங்க ஒரு ஜனாசா அதை 10 மணிக்கு தொழு வச்சுதான் இங்க வரையாது. இனி நைட்டு இப்ப புறப்படணும். அல்லாஹ் கபூல் செய்வானாக. நாம் எல்லாவதாக இணைக்கும். நான் உங்களுக்கு நசீஹத் செய்ய அளவுக்கெல்லாம் வாழ்க்கை இல்லை. இருந்தாலும் அல்லாஹ் ரசூலுக்காக சொல்லிய முதலாவது எனக்கும், ரெண்டாவது உங்களுக்கு நம்ம ஃபனா ஃபிர் ரசூலை எடுக்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மை ஃபனா ஆக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா அவங்களோட ஹரகாத்துகள், சகராத்துகள், அஹ்வாலுகள், அஹ்வாலுகள், அஹ்லாக்குகள் இதில் நம்ம சுபாவத்தை இல்லாமல் ஆக்கி ரசூலுல்லாஹி சுபாவத்தை நம்ம கொடுக்கணும். அல்லாஹ் தௌஃபீக் தருவானாக. ஆமீன். துஆ கேட்கணும். யா அல்லாஹ் என் சுபாவத்தை இல்லாமல் ஆக்கி ரசூலுல்லாஹி சுபாவத்தை இருக்குதா? என்னுடைய பார்வை, என்னுடைய கேள்வி, என்னுடைய பேச்சு, என்னுடைய அடக்கம், ஹரகாத், சகராத் இது நான் அந்த நிலைமையை நீ மிட்டானா இல்லாமல் ஆக்கணும். அதை ஃபனா ஆக்கி என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ஹரகாத்துகள், சகராத்துகள், அவங்களுடைய அக்வாலுகள், அஃஆலுகள், அஹ்வாலுகள், அஹ்லாக்கள் எனக்கு நசீபாக்கியா அல்லாஹ். அல்லாஹ் நசீபாக்கி தருவானாக. ஆமீன். அல்லாஹ் நசீபாக்கி தருவானாக. ஆமீன். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நம்ம மூச்சியை பார்க்கும்போது, நம்ம முகத்தை பார்க்கும்போது நம்ம எல்லாம் பார்க்க ஆசைப்படுது. இந்த முகத்தில் கனிமன நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் தான் பார்க்க ஆசைப்படுகிறார். அல்லாஹ் தௌஃபீக் தருவானாக. ஆண்களுக்கு அழகான தாடி வைக்கணும். ஒருத்தருமே தாடி வைக்க கூடாது. தாடி வச்சா அது யஹூதியோட மூச்சு ஏற்படும். தாடி வச்சாதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம். எப்ப பார்த்தாலும் தலையில் தொப்பியாவது போட்டுக்கணும். தலை மறைக்கணும். தலை திறந்து விட்டு நடக்கவே கூடாது. ஹஜ்ஜில் உங்களால இஹ்ராமில் மட்டும்தான் தலையை திறக்கணும். இதெல்லாம் தலையில் போட்டுக்கணும். தாடி அழகா வச்சிடணும். முட்டு வரைக்கும் முடிந்த மாதிரி ஜுப்பா போடணும். அப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னில் காண்பிக்கணும்.
ஆக்கிக்கணும், தன்னை இல்லாமல் ஆக்கணும், தன்னை பெறா ஆக்கணும். ஒண்ணுலாம் அவர் போட்டுருங்க எவ்வளவு சந்தோஷமா இருப்பாங்க மலக்குமார்களை பார்த்து. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சந்தோஷமா இருப்பாங்க. அந்த அபாவுக்கு தோதுவான தக்வாவும் உள்ளத்துல இருக்கணும். அபா போட்டுக்கிட்டு தக்வா இல்லாம இருக்கக்கூடாது. அந்த அபாவுக்கு பெரிய கண்ணியம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய லிபாஸ். நான் இது தானா போடவில்லை அபா. என் சேவனாய மக்கத்தில் முக்கரமாவில் அபா கொடுத்து நீ போடு சொன்னது அப்படிதான் போட்டது, வரைக்கும் போடல. அதுக்கப்புறம் சேவனாய சொன்னாங்க நீ இதுதான் காலம் போடணும், அதனால மட்டும் போடுவது எனக்கு இதுக்குள்ள காரியெல்லாம் இல்லை. அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் மன்னிச்சு தருவானா. சுருக்கமா அன்பான சகோதரர்களே, நம்ம ஒவ்வொரு நேரமும் காலையில் தூக்கத்திலிருந்து விழிச்சா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இருப்பாங்க என்று யோசிக்கும். இப்படி செஞ்சீங்க அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுவாங்க, ஓதுவாங்க, நானும் தொழுகட்டும், நானும் ஓதட்டும். அப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நினைச்சுக்கிட்டே இருக்கணும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம உள்ளத்தில் நினைச்சுக்கிட்டே இருக்கும்போது ஷைத்தான் உள்ளத்தில் வராது, நஃப்ஸ் உள்ளத்தில் வராது, எந்த விதமான ஷர்ரும் இவனுக்கு வராது. இப்போ அல்லாஹ் ஹபீபை நினைச்சுக்கிட்டே இருக்கு. எந்த ஹபீபு முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட நினைவே இவனோட உள்ளத்தில் இருக்கு சொல்லி அல்லாஹ் ரஹமத்து மேல ரஹமத் செஞ்சுக்கிட்டே. அதோட அல்லாஹ்வோட மலக்குமார்கள் வருவாங்க, தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா. இந்த மனுஷன் மேல மலக்குகள் வருவாங்க, மலக்குகளை சமாதானப்படுத்துவாங்க. ஆயத்தெல்லாம் ஹஸரத்துக்கு மேல இப்போதை காமிச்சாங்க. அல்லாஹ் தஹாபு வலா தஹஸனு, நீ பயப்பட வேணாம், நீ கவலைப்பட வேணாம், நீ ரசூலுல்லாஹ் நினைச்சுக்கிட்டே இருக்கு. உனக்கு என்ன கவலை, என்ன பயம் எதுவும் தேவையில்லை. அல்லாஹ் உன்னை நல்லா வைப்பேன், அல்லாஹ் உன்னை சிறப்பாக வைப்பேன், உன் முராதுகளை நடத்தி தருவேன், உன்னோட நாட்டம் அல்லாஹ் நடத்தி தருவேன், உன் கவலை அல்லாஹ் நீக்குவேன். இப்படி மலக்குமார்கள் வந்து உள்ளத்துல சொல்லுவேன். அது உனக்கு எப்படி புரியும்? அவன் உள்ளத்துல இப்படி தோணும். அது மலக்கு தான் சொல்லுவேன். உனக்கு எப்படி தோணும்? அது மலக்கு தான் சொல்லுவேன். இங்கே ஒத்துக்கூடியதே மாதிரி நான் சோனத்தில் சொல்லதாக இந்த சிறப்பான முகத்தை பார்த்து ஆரோக்கியம் கொள்ள அல்லாஹ் தௌஃபீக் தருவாங்க. நம்ம மனிதர்கள் அல்லாஹ் திக்ர் செய்யும். எல்லாரும் கண்ணு மூடி இருக்காங்க. அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்-அலீம், அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்-அலீம், அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்-அலீம், அஸ்தக்ஃபிருல்லாஹ் ரப்பி மின் குல்லி தம்பின் வ ஹதீயத்தின் வ அத்தூபு இலைஹி. அஸ்தக்ஃபிருல்லாஹ் ரப்பி மின் குல்லி தம்பின் வ ஹதீயத்தின் வ அத்தூபு இலைஹி. illallah
இது அல்லாட்ட கேட்டதுன்னா ஓதுங்கள். அல்லாஹ்
اللهم صل على محمد اللهم صل عليه وسلم اللهم صل على محمد اللهم صل عليه وسلم اللهم صل على محمد اللهم صل عليه وسلم اللهم صل على محمد والآل والأصحاب سلم 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 اللهم صل على محمد والآل أهل البيت 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 سلم اللهم صل على محمد والآل أهل اللهم صل على محمد يا رب صل عليه وسلم اللهم صل على محمد يا رب صل عليه وسلم اللهم صل على محمد يا رب صل عليه وسلم اللهم صل على محمد يا رب صل عليه وسلم اللهم صل على محمد يا رب صل عليه وسلم اللهم صل على محمد يا رب صل عليه وسلم اللهم صل على محمد يا رب صل عليه وسلم اللهم صل على محمد يا رب صل عليه وسلم اللهم صل على محمد يا رب صل عليه وسلم اللهم صل على محمد يا رب صل عليه وسلم اللهم صل على محمد يا رب صل عليه صلاة نجينا بها من جميع الأهوال والبليات وتسلمنا بها من جميع الأسقام والآفات وتطهرنا بها من جميع السيئات وتغفر لنا بها جميع
நம்மை சம்பந்தப்பட்ட மஜ்லிஸ்களில் நம்முடைய அதற்குடைய தலைமையில் அனைத்து மஜாலிசுகளையும் அல்லாஹ் கபூல் செய்வாராக. நம்முடைய அவ்வளவு ஹரக்காத் சக்கராத்துகளையும் ஜெய்யா சும்மத்தை விட்டு அல்லாஹ் பாதுகாப்பாராக. குஞ்சுட்டை விட்டு அல்லாஹ் பாதுகாப்பாராக. உப்பு துனியா கல்வியில் இருந்து அல்லாஹ் நீக்கி தருவாராக. உப்புல் மால் உப்புல் ஜஹார் உப்பு துனியா அல்லாஹ் நம்ம உள்ளத்திலிருந்து நீக்குவாராக. முஸ்லிம்களோட கல்விகள் அல்லாஹ் நீக்குவாராக. உப்புல்லா அல்லாஹ் நினைச்சு தருவாராக. முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உப்புல் தீனுல் இஸ்லாம் அல்லாஹ் தருவாராக. அன்பான சகோதரர்களே, எப்பொழுதும் பேரிக்கையோடு வாழ்வதற்கு நம்ம ஒவ்வொரு முயற்சி எடுக்கணும். நல்ல பேரிக்கையோடு வாழணும். அதுக்குள்ள தௌஃபீக் தருவாராக. நம்ம உள்ளத்துல இந்த இது இருக்கணும். நான் கண்ணை மூடினால் அப்புறம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கலாம். நம்ம சந்தோஷமான முறையில் சந்திக்கணுமே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கபரில் கொண்டு வரப்படும். சஹீஹுல் புகாரியோட ஹதீஸ் தான். மா தகூலு ஃபீ ஹாதர் ரஜுல்னு கேள்வி இருக்கு. சரியான ஹதீஸ் தான். மன் ரப்புகான்னு கேட்டா அடுத்தது அவன் நபியுகா. அடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தையே கொண்டு வந்து இது யாருன்னு கேட்பாங்களா? அல்லாஹ் அந்த நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை ஒத்தவருக்கும் கைவசவருக்கும் கண்டுபிடிக்கிறதுக்கும் அல்லாஹ் தௌஃபீக் தருவாராக. ரசூலுல்லாஹை சந்திக்கணும். சந்திக்கும்போது சந்தோஷமான முறையில் சந்திக்கணுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னபடி நம்ம இந்த உலகத்தில் வாழணும். எந்த விதமான ஹராமியத்து இல்லாமல் வட்டி வாங்கக்கூடாது, வட்டி கொடுக்கக்கூடாது. அதை விட்டு நம்ம சலாமத்தாகணும். அதே மாதிரி வீடுகளில் டிவி வைக்கக்கூடாது. எல்லா டிவியும் எடுத்து வெளியில் போட்டு உடைச்சிடணும். சுற்றுலாசல் பிடிக்காத எதுவுமே நம்மகிட்ட வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. சிலர்கள் குறிப்பாக மொபைல் யூஸ் பண்ணுறது ஹலாலான முறையில் மட்டும் யூஸ் பண்ணணும். உலமாக்களை மதிக்கணும், வயசானவங்களை மதிக்கணும், பெரியவங்களுக்கு மதிப்பு கொடுக்கணும், பள்ளிவாசலுக்கு அடிக்கடி போகணும். பக்துக்கு மட்டுமல்ல, மற்ற நேரங்களிலும் பள்ளிக்கு போய் ஒழு செஞ்சு பள்ளியில் உட்கார்ந்து துஆ ஓதிட்டு இருக்கிறது, ஸலவாத் ஓதிட்டு இருக்கிறது, குர்ஆன் ஓதிட்டு இருக்கிறது. இப்படி அல்லாஹ்வோட பள்ளியை நம்ம அன்பு வைக்கணும், பாசம் வைக்கணும், பிரியம் வைக்கணும். அல்லாஹ் தௌஃபீக் தருவானாக. அனைக்கும் இந்த உபதேசத்தை உங்களுக்கும் சொல்லியவனாக முடிக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மது வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி யா அல்லாஹ். கண்மணினா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹ்ஜா பரக்கத்தினால வஸீலத்து ஃபضل நம் அனைவருடைய பாவங்களை மன்னித்தாயா அல்லாஹ். இங்கே ஆதரவுகளான ஆண்கள் பரதாவில் இருக்கும் பெண்கள் அனைவருடையும் ஜிஸ்மி கல்வி ரூஹ் சிர்ரி எல்லா பாவங்களையும் மன்னிச்சு தாயா அல்லாஹ். இதுவரைக்குடைய ஆயுசில் பாவங்களை விடாமல் பாதுகாப்பியா அல்லாஹ். நின்றவராகவும் இருந்தவராகவும் படுத்தவராகவும் எல்லா நிலைமையிலும் உன்னை திக்ரு செய்யக்கூடிய நாக்கரிகளாகியா அல்லாஹ். என்னுடைய நியமத்தவர்களுக்கு சுக்ரு செய்யக்கூடிய நன்றி சொல்லக்கூடிய ஷாக்கிரிகளாகியா அல்லாஹ். என்னுடைய சோதனைகளை விட்டு பாதுகாக்கையா அல்லாஹ். சுக்ரும் ஜமீலாயா அல்லாஹ். முத்தவக்கிலீகளாகியா அல்லாஹ். ஈமானை பூர்த்தி செஞ்சதாயா அல்லாஹ். ஈமானை யகீனா ஆகியதாயா அல்லாஹ். யா அல்லாஹ் தொழுகையில் இஹ்லாஸதாயா அல்லாஹ். இலாஹியதாயா அல்லாஹ். வஷியத்தோட தொழுகை தௌஃபீகதாயா அல்லாஹ். இன்னமா யக்ஷல்லா மின் இபாதில் உலமா அவர்களை கூட்டத்தில் சேர்த்துவையா அல்லாஹ். யஃப்லஹுல் முஃமினூன் அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் ஹாஷியூன். ஹாஷியூன் அனைவரும் சேர்த்துவையா அல்லாஹ். யா அல்லாஹ் இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா ذكرல்லாஹு வஜலத் குலூபுஹும் அல்லாஹ் சொல்லப்பட்ட முஃமினீங்களாக யா அல்லாஹ். அல்லதீன قالوا ربنا الله ثم استقاموا وذل அனைவரையும் சேர்த்துவையா அல்லாஹ். யா அய்யுஹா நஃப்ஸுல் முத்மஇன்னா கூப்பிடப்படக்கூடிய நஃப்ஸான அனைவருடைய நஃப்ஸை நீயாக்க யா அல்லாஹ்.
رزقنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب يا الله இவங்களோட முத்திலும் சுவாமியும் பறக்கத்து செய்ய அல்லா நம் அனைவருடைய இவங்களுடைய வியாபாரங்கள் தொழில்கள் கொடுக்கல் வாங்கல் அனைத்திலும் பறக்கத்து செய்ய அல்லா இவங்களுடைய கடன்களை அடைச்சு வைய அல்லா இனிமேல் கடன் வராத பாதுகாப்பையா அல்லா இவங்களுடைய வீடுகளில் இவங்களுடைய பெட்ரூம்களில் வெறுப்பில் போர்வையில் இவங்க சாப்பாடாக்கிற கிச்சனில் சட்டியில் பாத்திரங்களில் சாப்பிடுற தட்டுகளில் அனைத்திலும் பறக்கத்து செய்ய அல்லா சாரும் பறக்கத்து செய்ய அல்லா நம்ம பேச்சுகளில் அதிர்த்துல பயானம் அனைவருடைய இந்த தீனுடைய அடையாள தீனுக்காக பாடப்படுவதை பறக்கத்து செய்ய அல்லா அதோட அடையாளோட கல்விகளை இறக்கி வச்சு அவங்களோட வாழ்க்கையில் அதை கொண்டு வர தோப்பிக்கிறாயா அல்லா ஆகிரத்தில் மஸ்கூல் ஆகிறது كلكم راع وكلكم مسؤول عن رعيته يا الله உடையமையான அடிமைகளாக நம் அனைவரையும் கபூல் செய்ய அல்லாஹ் அப்படியாக்கணும் கலீஃபாக்கணும் செய்வாக்கணும் ஜமாத்துக்கு தலைவராக்கணும் ஆலிமாக்கணும் இமாமாக்கணும் ஃபதீபானி என்ன செஞ்சார் இந்த மசூலியத்தை விட்டு பாதுகாக்க யா அல்லாஹ் மசூலியத்தை விட்டு பாதுகாக்க யா அல்லாஹ் நீ கேட்காத யா அல்லாஹ் சும்மா விட்டுறணும் யா அல்லாஹ் மன்னிச்சு தரணும் யா அல்லாஹ் மன்னிச்சு தரணும் யா அல்லாஹ் اللهم نسألك العفو والعافية والمعافاة الدائمة والمعافاة الدائمة في الدين والدنيا والآخرة எந்த பொறுப்பு முடிக்க முடியாது யா அல்லாஹ் காலங்கள் நாட்கள் மாசங்கள் வருஷங்கள் போயிட்டே இருக்குது இந்த பொறுப்பு முடிக்கல யா அல்லாஹ் இந்த பாவிகளா இருக்க யா அல்லாஹ் மன்னிச்சுதா யா அல்லாஹ் மன்னிச்சுதா யா அல்லாஹ் மன்னிச்சுதா யா அல்லாஹ் ஒரு ஹாஃபிலான ஒரு ஆலிமான ஒரு முதரிஸான ஒரு ஹதீபான ஒரு இமாமான சையதுல் கௌமி ஹாதிமும் ஒரு ஹாதிமான இவ்வளவு பொறுப்புகள் இருக்கு யா அல்லாஹ் எல்லாரும் நம்ம அனைவரும் நிறைய குறைகள் இருக்கு யா அல்லாஹ் குறைகளை மன்னிச்சுதா யா அல்லாஹ் இனி இன்னில இருந்து குறை இல்லாத வாழ்க்கையை உம்மத்துக்காக இரவு பகல் இல்லாம பாடுபட தௌஃபீக் யா அல்லாஹ் உம்மத்தை நாயத்தாக்க தௌஃபீக் யா அல்லாஹ் உம்மத்தில தாரிக்கு ஸலாத்தை முஸல்லிகளாக தௌஃபீக் யா அல்லாஹ் உம்மத்தில கள்ள குடிச்சு பாவம் செய்து நடக்கிற மக்களை தௌபா செய்யறதுக்கு தௌஃபீக் யா அல்லாஹ் அவங்களுக்கு நல்ல வாழ்க்கை சொல்லி கொடுத்து நல்ல வாழ்க்கை நமக்கு எடுப்பதற்கு தௌஃபீக் யா அல்லாஹ் யா அல்லாஹ் உம்முடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி உம்மத்தில் ஒரு ஆள் கூட நெருப்புக்கு போகாமல் அவங்களை பாதுகாக்கிறதுக்குள்ள ஒரு மனசு தான் யா அல்லாஹ் விசாலமான கல்வி தான் யா அல்லாஹ் அதுக்காக உறக்கத்தை தூக்கத்தை விட்டு அது விட்டு இது விட்டு அவங்களுக்காக பின்னாடியே போய் அவங்களை இதாயத்தாக நம்ம அனைவருக்கும் அனைத்து உலமாக்கள் குலபாக்கள் அனைவருக்கும் தௌஃபீக் தான் யா அல்லாஹ் அனைவருக்கும் தௌஃபீக் தான் யா அல்லாஹ் ஆகிரத்தில் உன்னுடைய ஹபீபை சந்திக்கும் போது என்னுடைய நூறுக்கணக்கான 14000 லட்சக்கணக்கான உம்மத்தை நீ இதாயத்தாக்கிட்டாங்களே சொல்லக்கூடிய நிலைமை நசீபாக்க யா அல்லாஹ் அதுக்குள்ள ஆயுசு ஆஃபியத் ஆரோக்கியத்தை தான் யா அல்லாஹ் உலகத்தில் பல பகுதிகளில் போய் நம்முடைய உம்மத்தை ஹபீபுடைய உம்மத்தை இதாயத்தாக தௌஃபீக் தான் யா அல்லாஹ் நான் ஆகிரத்துக்கு தனியே போகாமல் ஒரு பெரும் கூட்டத்தை கூட்டிட்டு போனதுக்கு தௌஃபீக் தான் யா அல்லாஹ் ربنا تقبل منا انك انت السميع العليم وتب علينا انك انت التواب الرحيم وجعلني وامورنا الى الله ان الله بصير بالعباد حسبنا الله